இதுக்கு முன்ன எங்க வேலை பாத்தீங்க? மேட்டுப்பாளையத்துல. இங்க இருந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல? அதுக்கு முன்ன ஆரம்பத்துல இருந்து அங்கதான் இருக்கேன். உங்க சொந்த ஊரு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். கூட பிறந்தவங்க? நான் ஒருத்திதான். அம்மா இருந்து 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? அடடா, பேசிக்கிட்டே வந்ததுல உங்க வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல. சரி, ஒண்ணு செய்வோமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சரி. வாங்க டீச்சர், உட்காருங்க. யாரு? நான் தான் டேடி பேசுறேன். அட, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காங்க. விருந்தாளியா? யாரு? வந்துதான் பாருங்களேன் டேடி. அப்பா வந்துருவாரு. இத பாத்துட்டு இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். டாடி, டீச்சர் ஏன் போறாங்க? அதுதாம்மா எனக்கும் தெரியல. அக்கா, எங்க புறப்பட்ட? டவுனுக்கு போய் ஆபீஸரை பார்த்து வேற ஊருக்கு மாத்திக்க போறேன். ஏன் இந்த ஊர் பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்களா? சொன்ன தட்டு தட்டி வைக்கிற. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு நேத்து தானே சொன்னேன். ஆனா இனிமே என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. என்ன நடந்தது? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இத்தனை நாளா உனக்கு தெரியாம இருந்த விஷயத்த நான் சொல்ல போறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னோட முடிவு சரிதான் நீயே சொல்லுவ. என் முதலாளி தங்கமானவர்னு அடிக்கடி நீ சொல்லுவியே, அந்த சங்கர்லிங்கத்தால என் வாழ்க்கையே பாழா போச்சு. இனிமே நான் சொல்லித்தான் ஆகணும். அப்பாவும் அம்மாவும் காலமானதுக்கு அப்புறம் நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த. நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு வேலையில சேர்ந்தேன். அங்கே ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாகியும் பஸ் வரல. அப்போ அந்த வழியா அவர் ஜீப்ல வந்தாரு. என்ன பார்த்ததும் பக்கத்துல வந்து போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறேன்னாரு. மழை வேற வரும் போல இருந்தது. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவரோட போக தயங்கினேன். அவர் வற்புறுத்தி கூப்பிட்டாரு. அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. வண்டியில ஏறினேன். ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டாரு. வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாரு. மறுநாள் அதே இடத்துல சந்திச்சாரு. எங்க பழக்கம் ஆரம்பமாச்சு. ஒரு நாள் அவர் பார்க்கலன்னா கூட எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு வித மனக்கலக்கம், நிம்மதி இல்லாத நிலை. ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேல ஈடுபாடு உண்டாயிடுச்சு. நல்லது கெட்டதை பத்தி சிந்திக்க இயலாத வயசு. அந்த வயசுக்கே உரிய வேகம் எங்க நெருக்கத்தை மேலும் அதிகமாக்கிடுச்சு. அவர்தான் என் உலகம் நினைச்சேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன், அப்ப நான் அவருக்கு தாலி கட்டாத மனைவி. என்னையே அவருக்கு அர்ப்பணிச்சுட்டேன். ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நான் மனசார நம்பினேன். கைவிட மாட்டேன்னு அம்மன் சன்னிதானத்துல சத்தியம் செஞ்சாரு. 10 நாள்ல திரும்பி வர்றேன்னு போனாரு. போனவரு திரும்பி வரவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வருவாருன்னு நான் வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனா இப்படி ஒரு ஏமாற்றம் என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த ஊர்ல அதுவும் அவரு வீட்டுல சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எங்க போன? ராதா எனக்கு பழக்கம். 2-3 தடவை வீட்டுக்கு கூப்பிட்டா. இன்னைக்கு நான் போனேன். கல்யாணம் பண்ணாம காலத்தை கடத்திட்டு இருக்கிற காரணம் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இப்ப சொல்லு, என்னால இங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவனுக்கு இருக்கிற அந்தஸ்துல இதை வெளியே சொல்ல போறதில்ல. நாம இருக்கிற நிலையில நாம சொல்ல போறதில்ல. அதனால நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல பாண்டி, என்ன தடுக்காத. திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இத்தனை காலமா ஆனாதே ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தோம். இனிமேலும் உன்னை தனியா விட தயாரா இல்ல. ஒட்டில இருக்க துணியெல்லாம் எடுத்து வை. டீச்சர், வாமா. என்ன டீச்சர் வந்தவங்க திடீர்னு வந்துட்டீங்க? உட்கார்மா. ஒரு முக்கியமான விஷயம் உடனே பார்த்தாகணும். ஆமா, வீட்டுல வேலைக்காரன் தானே, அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தானே, சொல்லலையா? இல்லையே, மறந்துருப்பா. இந்த மாதிரி வேலைக்காரங்களை வச்சிருக்காரு பாருங்க. எங்க அப்பா சரியில்லை. சொல்லாம வந்ததுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த தடவை வரும்போது ஒரு நாள் முழுக்க இருக்கணும். என்ன டீச்சர், நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீங்க எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? வரேன். எப்ப வரீங்க? இன்னும் 1 வாரம் ஆகட்டும். ஓகே, கட்டாயமா வரணும். நான் வரட்டுங்களா? பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவேன். வேற ஏதாவது விவகாரம் நடந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, எக்ஸசைஸ் பாடி நல்லதா இருக்கு. ஒரு பொண்ணு துரத்திக்கிட்டு வர ஓடியாரிய வெக்கமா இல்ல? ஆம்பளனா எதுக்காக வெக்கப்படணும்? இல்ல, அப்படி இப்படி கட்டி பிடிச்சி டூயிட் பண்ண, இப்ப ஒதுக்கி தள்ளுறிய. ஓ அதுவா? ஆமா, அன்னைக்கு பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? மார்க்கெட் நிலவரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சரி சரி, உன் விஷயத்துக்கு வா. நான் ராதா கூட பழகிறது எப்படி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மேல ரொம்ப கோவம். சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா வேற கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனைல தான் எதுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். காதல் விவகாரனாலே அப்படிதான்ப்பா. முதல்ல பெரியவங்க வந்து திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அப்போ என் காதலுக்கும் ஆதரவு இருக்குங்கிற? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாறவன் நான் இல்ல. என் ஆதரவு எப்பயுமே நியாயத்துக்கு தான். என்ன கொல்ல மட்டையில அடிப்பாங்க, பிரஸ்ல தான் அடிப்பாங்க. அண்ணா, தக்க சமயத்தில் நீங்க வந்தீர்கள். காலை வணக்கம் உரித்தாக. உரித்தாக இரு, உன்னை ராத்திரிக்குள்ள உரிச்சிரு. அண்ணா, இருக்கையில் அமருங்கள். அமர்றேன். உங்கள் தம்பி கல்யாணத்தை. யார் தம்பி? நான் தான். நீங்கள் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும். அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்தாருங்கள். மளிகை கடை சீட்டு. இதில் ஒன்று விடாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 500 ரூபாய் சுண்ணாம்பு வாங்க வேண்டும். எதுக்கு? வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதுக்கா? இல்லை, வெத்தலையில் தடவ வேண்டும். அவ்வளவு சுண்ணாம்பு வெத்தலையில தடவுறதுக்கா, வாழை இலையில தடவுறதுக்கா? ஏதோ உள்ள தடவ வேண்டும். ஆ? என்ன ஒரு ஒலி கேட்கிறது? அது முரசொலி. இப்ப வரும். அண்ணா, குழந்தையோட வந்திருக்கும் சின்ன நீ எங்கே பிடித்தீர்கள்? ஏண்டா, உன் பொண்டாட்டியே என் பொண்டாட்டின்னு பொய் சொல்றியா? எங்களில் யார் உன் ஐத்தான்? மஃப்ளர் போட்டுருக்காங்களே, அவையதான். என்ன இது? என்னங்கடா, எத்தனை தடவை சொல்றது? 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். வந்திருக்கும் இங்கே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல். கையில கட்டி இருக்காங்களே, இவையதான். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. ராத்திரியில் பழக்கம் உண்டோ? இல்லை. மாமா, பார்த்தீர்கள் அவங்க மாப்பிள்ளையின் யோக்கியதை? திருடன் என்று சொன்னதில்லை, குடிகாரன் என்று சொன்னதில்லை. அது போலத்தான் இதுவும். இது எந்த வசனமாக்கும்? இப்ப எந்த வசனம்? நங்கே, நல்ல நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது? 3 மாசம். 3 மாசமா? உன் இல்லத்து பக்கமே நான் வரவில்லை அம்மா. நான் என்ன சூரிய பகவானா? நீங்கள் என்ன குந்தி தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமா இருக்கு. பேந்து கரைத்துக் கொண்டு இருக்காதீர்கள்.
உங்களது கரத்தை எடுத்து உங்களது கரத்தை இதற்குள்ளே வை. வைக்கிறதுக்கு இது என்ன பீரோவா? இது எந்த அவசரமாச்சே? இப்ப எந்த வசனமாக்கும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா அந்த மாட்டு வாங்க. பழத்தை வைக்கிறதுக்கு வாங்க. மாமா. மாமா அவன் திருட்டு பய. இதையே தாண்டா அவனும் சொன்னான். போடா வெளியே. இது உள்ள வெளியே போடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நான் சொன்ன டீச்சர் இவங்கதான். டீச்சர் இவர்தான். வணக்கங்க. வணக்கம். அன்னைக்கு என் தம்பி உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டதா ராதா சொல்லிச்சு. அது கேட்டு என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இப்ப ஒரு பச்சை கொடி காட்டிட்டாருங்க. எங்க காதலுக்கு பாதுகாப்பு பக்கபலம் எல்லாம் அவர்தான். இப்ப கூட அவருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. ஆமா என்னங்க இது? டீச்சர் பாருங்க. யோ, எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும். சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு அறவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அப்ப சொல்லு. நம்ம ராதாவை பத்தி. ராதாவை பத்தியா? யார் என்னையா சொன்னாங்க? நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலே நான் சுத்தி வளைச்சு. யோ, ராதாவை பத்தி என்ன சொன்னாங்க? இப்ப உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்கதான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் இங்கேயும் ஜாரமாடியா ஊருக்குள்ள பேசினது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சுங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். சன்னாசி, என் பொறுமையை சோதிக்காத, விஷயத்தை சொல்லு. நம்ம வண்டிப்பற்ற முனுசாமி மகன் நம்ம ராதா கூட. ராதா கூட காலேஜ்ல படிக்கிறான். ஓ. அவனையும் நம்ம ராதாவையும் இணைச்சு பணிச்சு பேசுறாங்க. யோ, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறது யாரையா? சொல்லியா? சுட்டு பொசிக்கிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. யோ, இந்த விஷயத்தை பத்தி உனக்கு என்னையா தோணுது? அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தோணுது. குட். 4 பேர் 4 விதமா பேசுறத பார்த்தா அப்படி இருக்குமோன்னு தோணுது. யோ சன்னாசி, இத பாரியா, என் பொண்ணு கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. இத தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ராதா என் பொண்ணு. என்னப்பா என் தலை உருளுது? அது வந்துமா வேற விஷயம். இது வேற விஷயம். மழை ஏன் இன்னைக்கு பெய்யலைங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க விதை எங்க வாங்குறது? காயலாங்கடையில. இப்ப அங்கே மாத்திட்டாங்க. யோ, அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரசாதம் எடுத்துக்கங்க. வெரி குட். எனக்கு அம்மா, நான் வரும்போது என்னை பத்தி ஏதோ பேசுன மாதிரி இருந்ததே. அதுவாமா, அது நீ கொஞ்சம் காரை வேகமா ஓட்டுறேன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானா? எங்க வேகமா போகணும், எங்க மெதுவா போகணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டலாம், வசதி இருக்கே. பர்ஃபெக்ட் டிரைவிங் நீங்களே பாராட்டுனீங்களா? ஆமாமா, என் பொண்ணு பர்ஃபெக்ட்டா கரெக்டா கார் ஓட்டுவா. அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பா ஷாப்பிங் போகணும், கிளம்புங்க. ஓ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள நான் ஆபீஸ் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். குரங்குக்கு தேங்காய் மட்டும் பத்தாது, பழமும் வச்சுக்க. டீச்சர், என்னது மணி 9 ஆக போகுது, இன்னும் படுத்துட்டு இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைம்மா. ஐயோ, உடம்பு சுடுது. பாண்டி எங்க போயிருக்காரு? அவன் வெளியூர் போயிருக்கான். எப்ப வருவான்னு தெரியல. சரி சரி, புறப்படுங்க, டாக்டர் கிட்ட போலாம். வாங்க, எந்திரிங்க. பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடும். எப்படி ட்ரீட்மெண்ட் இல்லாம சரியாகும்? நீங்க வாங்க. எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. இருமா, பணம் எடுத்துக்கிறேன். ஏன் என்கிட்ட இல்லையா? பேசாம வாங்க. தேங்க்யூ டாக்டர். உட்காருங்க. பாத்து. இப்ப காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த சர்க்கரை, காஃபி பவுடர், தண்ணி எல்லாம் அங்க இருக்குமா? நீங்க இங்க இருங்க, 5 நிமிஷம்.
என்ன காப்பித்தூள் எவ்வளவுமா போட்டேன்? 2 கரண்டி. எந்த கரண்டி? அந்த குழம்பு ஊத்துற. இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிடுங்க. அடுத்த வாட்டி கடையில வாங்கிக்கலாம். என்ன சன்னாசி? அப்பா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு. டீச்சர் அம்மா உடம்பு சரியில்லை. அவங்க தம்பி வெளியூர் போயிருக்காரு. அப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும். பாவம், நான் எப்படி வர முடியும்? அப்பாவை சாப்பிட சொல்லுங்க. நான் காலையில வந்துடுறேன். சரி. போனா வந்தோம் இல்லாம ராத்திரி பகல அங்கேயே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? டாடி, டீச்சருக்கு பயங்கரமான காய்ச்சல். டாக்டர் என்ன சொன்னார்னா? நான் கேக்குறது அந்த டீச்சருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பழகிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது மனுஷத்தன்மை தானே. புரியாம பேசுறியம்மா. அந்த பாண்டி பையன் ஒரு மாதிரி அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது நல்லது இல்ல. என்கிட்ட எந்த பயிலாவது வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன். நம்ம அந்தஸ்துக்கு இந்த மாதிரி ஸ்நேகம் தேவையில்லம்மா. நம்ம விட வசதி குறைஞ்சவங்க தொடர்பே கூடாதுன்னு சொல்றீங்க இல்ல? ஆமா. பணம் தான் முக்கியம், குணம் தேவையில்லை. அப்படித்தானே? என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே போற? நான் எதை செஞ்சாலும் அர்த்தத்தோட தான் செய்வேன். என்ன, நான் உங்க பொண்ணு. நான் இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? நேரா டீச்சர் வீட்டுக்கு போறேன். பாண்டி இருந்தாருன்னா காலேஜுக்கு போயிடுவேன். இல்லன்னா டீச்சர் பக்கத்துல இருந்தா உங்களை கவனிச்சுக்க போறேன். அக்கா இப்ப எப்படி இருக்கு? ராதா மட்டும் இல்லன்னா நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பேன். நான் தான் சொன்னேனே நாளைக்கு போறேன்னு. நீதான் உடனே போடான்னு சொன்ன. டீச்சர் வாமா. உட்காரு. பரவாயில்ல. அப்ப நான் காலேஜுக்கு போலாமா? தம்பிதான் வந்தாச்சே, நீ போயிட்டு வாமா. மருந்து மட்டும் வேளை வேலைக்கு சாப்பிடுங்க. நான் வரட்டுமா? வரேங்க. வேற ஒண்ணு போட்டா சொரவண்ணா முளைக்கும்னு சொல்லுவாங்க. முளைச்சிருக்க அப்பந்தான் ஒரு மாதிரி போல இருக்கு.